நீங்கள் போகிறீங்க அந்த இடத்துக்குலாம். KNR அந்த பக்கம் போகிறது இல்லையா, அன்பில் மகேஷ் போகிறது இல்லையா, முதல்வர் வந்தால் போகிறது இல்லையா, துணை முதலமைச்சர் போகிறது இல்லையா, நீங்கள் எல்லா பக்கமும் போகிறீங்கல்ல. இப்போது இங்கே வந்து நாங்கள் வந்து மேடை போட்டு திமுக போல் வந்து ரோட்டை மறித்து நாங்கள் மேடை போடல. பொது ரோட்டில் இப்போ 2 2-வே ரோடு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணி நடு ரோட்டில் வந்து இவங்க ரோட்டை போடுறதே லட்சணமாக போடுவாங்க. அதில் குழியை நோண்டி அதில் இவங்க கம்பத்தை விட்டு எல்லாம் செஞ்சு மேடை போட்டு ஒரு ஆடல் மாடல் நிகழ்ச்சி வச்சு அதுக்கப்புறமேட்டு திமுக உங்களுடைய பிரச்சாரத்தை பண்ணுறீங்களா? அப்படியே செய்ய போகிறாரு. வாகனத்தில் நின்றவாறு பேசுறதுக்கு அனுமதி கேட்குறாரு. குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் நின்று பேசிட்டு கடந்து போக போகிறாரு. ஸோ அதை கூட உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்க முடியல, பேருந்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனை நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும் அப்படின்னாக்கா நைட்டு 12 மணிக்கு மேலே அனுமதி கொடுப்பீங்களோ? என்ன அனுமதி இருக்குது? வாகனத்தில் நின்றவாறு பிரச்சாரம், அவ்வளோதான். இன்னைக்கு EPS போகிறார்ல, அவருக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறீங்க. திறந்த வெளி பஸ் அதே மாதிரி தானே விரும்ப போகிறாரு. ஏன் அனுமதி கொடுக்க மாட்டீங்க? சொல்லுங்கள். அண்ணாமலை போனதுக்கு அனுமதி கொடுத்தவங்க ஆட்சியில் கொடுத்தியா கொடுக்கலையா? கொடுத்தீங்கல்ல. அப்புறம் ராகுல் காந்தி வந்து போனாரு, அவருக்கு அனுமதி கொடுத்தீங்க இல்லை சார். அதாவது தம்பி இருங்க, எடப்பாடி கொடுக்குறீங்க, ராகுல் காந்தி கொடுத்தீங்க, அண்ணாமலை கொடுத்தீங்க. நீங்கள் ஊரா ஜாலியாக போகிறீங்க, எல்லா மாவட்டத்துக்கும் போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் விஜய்க்கு மட்டும் கொடுக்க மாட்டீங்க? என்ன அன்புமணி செஞ்சு போயிட்டு இருக்கிறாரு, கொடுக்குறீங்க. பிரேமில் தான் போகிறேன்னு சொல்லிட்டாங்க, கொடுக்குறீங்க. ஏன் விஜய் அவர்களுக்கு மட்டும் பிரச்சனை? எந்த தலைவருக்கு மறுத்துருக்கீங்க? கமலஹாசனுக்கு மறுத்தீங்களா? யாருக்கு மறுத்துருக்கீங்க? திருமாவுக்கா? சொல்லுங்க பார்ப்போம். விஜய் அவர்கள் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிக்கல்னு உங்களுக்கு புரியுது, அதனால அனுமதி கொடுக்க மாட்டீங்க. நீ எனக்கு ஊர் முழுக்க தான் நீ அனுமதி கொடுக்கணும். இது என்ன ஏன் ஊருக்குள்ள போகிறது, நீ அங்கே கொடுக்க மாட்டேன் இங்கே கொடுக்க மாட்டேன்ட்டு அவர் பாட்டுக்கு நீ கொடுக்காடி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்ட்டு போகிறாரு. என்ன பண்ணுவீங்க? பெரிய சிக்கல் தம்பி. அதெல்லாம் தயவு செஞ்சு அந்த மாதிரியான விஷயத்தை செய்ய வைக்காதீங்க. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, தேவைப்பட்டால் காற்று சூறாவளியாக மாறும். அதில் கொண்டு போய் நீங்கள் அவர் தள்ளக்கூடாதுல்ல. எடப்பாடி அவர்கள் கூட்டத்தில் கூட ஆம்புலன்ஸ் வந்ததா நிறைய பிரச்சனை ஆச்சு. நாளைக்கு இங்கே கூட வர வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. இல்லை சார், நீ 1க்கு 10 ஆம்புலன்ஸ் கூட அனுப்பு, பசங்க உள்ள எல்லாத்தையும் ஜூம் பண்ணி பார்த்துருவாங்க, மாட்டிப்பீங்க. அதெல்லாம் சிக்கல் உங்களுக்கு. அப்போது முறையான அனுமதி கொடுத்துட்டு அதே காலத்துக்குள்ளே நீங்களும் வாங்க. ஆம்புலன்ஸ் வந்தால் அவங்களும் தாக்கப்படுவான்னு சொல்கிறீங்க. ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா உடைப்போன்றீங்களா? தம்பி பார்ப்பாங்கன்னு சொன்னேன். உடைக்கிறதுக்காக வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. உங்கள் ஆட்சியை உடைக்கிறதுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் உடைக்கிறதுக்கு டிவிக்கு வேலை செய்யலை. ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்களே வேணால் 2 பேரை செட் பண்ணி வச்சுட்டு கூட ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சுட்டு நீங்களே கூட உடைப்பீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பிளான்லாம் எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் போகுதோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. மக்களுக்கு அந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆடியோ ஒன்று வெளியில் வந்துச்சு, விஜய் வந்து போனாக்கா முட்டையை வச்சு அடிப்போம், அதை வச்சு அடிப்போம், இதை வச்சு அடிப்போம். நான் அப்பயே சொன்னேன், இந்த முட்டையை வச்சு அடிக்கிறலாம் இந்த யோசனைலாம் எவனும் யோசிக்காத, உனக்கு இருக்கிற முட்டையை பிதிக்கிட்டு விட்டுருவானுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ தேவையில்லாமல் அவரை நோண்டாமல் அவருக்கான விஷயத்தை செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு போகிறார். நீங்கள் உங்களுக்கான விஷயத்தை செய்யுங்க, பார்த்துக்க.